வெல்கம் டு நேத்ரா சமையல். நேத்ரா சமையலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க, இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய நியூ ரெசிபீஸ்லாம் வருது, அப்படியே நோட்டிஃபிகேஷன் பெல்லும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நேத்ரா சமையலை நம்ம பார்க்க போகிறதும் அக்காரவடிசல். இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பாரம்பரியமான கோவில் பிரசாதம்னு சொல்லலாம். ஸ்ரீரங்கத்தில் பெருமாள் கோவிலில் ரொம்ப ரொம்ப ஒரு ஃபேமஸான ஸ்வீட் இது அக்காரவடிசல். அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா ஸ்வீட் மில்க் பொங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை இன்றைக்கி செய்யறதுக்கு நான் ஒரு 1/4 கப் ரைஸ் எடுத்து செஞ்சுருக்கேன். ஸோ 1/4 கப் ரைஸ் எடுத்துகிட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூனு பாசிப்பருப்பு ரெண்டையும் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த ரைஸை வந்து நம்ம இப்போ நெய்யில் ரோஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஒரு பேன் வச்சுட்டு அதில் வந்து கொஞ்சம் நெய் ஊற்றிட்டு அந்த நெய்யிலேயே வந்து அந்த அரிசி பருப்பு ரெண்டையும் வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த அக்காரவடிசல் செய்யறதுக்கு கண்டிப்பாக பச்சரிசியில் தான் செய்யணும். சாமிக்கு செய்கிற எந்த ஒரு டிஷ்ஷாக இருந்தாலும் பச்சரிசியில் தான் செய்யணும். ஸோ இன்றைக்கி நான் பச்சரிசி தான் எடுத்திருக்கேன். அதுக்கு கூடவே பாசிப்பருப்பும் சேர்த்து இந்த நெய்யில் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். இந்த ஸ்டெப்பை வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணவே கூடாது. ஏன்னா ஃபஸ்ட்டு அதை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வாஷ் பண்ணிங்கன்னா அந்த நெய் ஃப்ளேவரும் போயிடும், அந்த நீங்கள் பண்ண பர்பஸும் சால்வ் ஆகாது. ஸோ அதனால் நம்ம எப்போவுமே வாஷ் பண்ணிவிட்டு ரோஸ்ட் பண்ணிங்கன்னா நெய்யும் அப்படியே இருக்கும், உங்களுக்கு ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இந்த ஸ்வீட்டுக்கு. ஸோ இதை நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் ரோஸ்ட் பண்ணிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் அதை வந்து நீங்கள் எதில் குக்கரில் டைரெக்டாக வச்சாலும் சரி, இல்லை ஒரு பவுலில் வச்சிங்கனாலும் சரி, எதில் வைக்கிறீங்களோ அதில் எடுத்துக்கிட்டு அதுக்கு அடியில் வந்து இது வந்து ஒரு முக்கியமான டிப்பு. இது அடியில் வந்து ஒரு பிளேட் போட்டுக்கோங்க. எதுக்குன்னா இதை நான் வந்து ஃபுல்லாகவே மில்கில் தான் குக் பண்ண போகிறோம். ஸோ அப்படி மில்கில் குக் பண்ணும்போது உங்களுக்கு அடிப்பிடிக்கும். கண்டிப்பாக பாலில் சேர்த்து செய்கிற எல்லாமே அடிப்பிடிக்கும். அதனால் அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த பிளேட் போட்டிங்கன்னா உங்களுக்கு அடிப்பிடிக்கிற வாய்ப்பு கொஞ்சம் கம்மி. ஸோ அதை ஃபஸ்ட்டு நான் ஃபுல்லாகவே மில்க் ஊற்றாமல் ஃபஸ்ட்டு ஊற்றும் போது ஒரு 1/2 கப்பு வாட்டர் ஊற்றிட்டு மீதி எல்லாமே ஒரு 1 கப் வந்து நான் பால் சேர்த்துருக்கேன். ஸோ டோட்டலாக 1.5 கப்பு நான் 1/4 கப் ரைஸ்க்கு 1.5 கப்பு நான் மில்க் சேர்க்கணும். இப்போ அடுத்து அதை வந்து ஒரு 3 விசிலுக்கு குக் பண்ணி தனியாக வச்சுக்கோங்க. நீங்கள் அடுத்தது இதுக்கு ஸ்வீட் செய்யறதுக்காக நம்ம வெல்லம் எடுத்து பாகு பண்ண போகிறோம். பாகுனா அந்த கன்சிஸ்டன்சி தேவையில்லை, ஜஸ்ட் வெல்லத்தை கரைச்சி வச்சுக்கணும், அவ்வளோதான். ஸோ இதுக்கு வந்து வெல்லத்தை வந்து ஒரு 1/4 கப்பு பச்சரிசி, தட் இஸ் பொங்கலுக்கு 3/4 கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன் நான் இன்னைக்கு. ஸோ இந்த 3/4 கப் வெல்லத்தை ஒரு பாத்திரத்தில் சேர்த்து ஒரு 1/4 கப் வாட்டர் ஊற்றி நல்லா அந்த வெல்லம் எல்லாமே கட்டி இல்லாமல் கரையிற அளவுக்கு நல்லா குக் பண்ணிவிட்டு அதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அடுத்து எந்த பாத்திரத்தில் நீங்கள் அந்த அக்காரவடிசல் ஸ்வீட் செய்ய போகிறீங்களோ அதில் வந்து நம்ம குக் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பால் பொங்கல், அதை வந்து இதில் சேர்த்துக்கணும். இது வந்து கம்ப்ளீட்டாக பால்லையே செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட்டு. அதனால தான் வந்து இதுக்கு அக்காரவடிசல் அப்படின்னு சொல்கிறாங்க. நார்மலாக நம்ம பண்ணுற சக்கரை பொங்கல் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வாட்டரில் குக் பண்ணிவிட்டு நம்ம வெள்ளைப்பாகு செஞ்சுட்டு அதில் செஞ்சுருவோம். பட் இதில் வந்து நம்ம ஃபுல்லாக பாலில் தான் குக் பண்ண போகிறோம். நீங்கள் குக் பண்ணி எடுத்தோன்னே அது இன்கேஸ் கெட்டியாக இருந்ததுன்னா ஒரு 1/2 கப் மில்க் சேர்த்து திருப்பி இதில் ஒரு பாயில் பண்ணியிருக்கோங்க. இந்த ரைஸில் கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வெள்ளைப்பாகு எடுத்துருக்கோம் இல்லையா, அதை வடிகட்டி இதில் சேர்த்துக்கோங்க. ஏன்னா அந்த வெல்லத்தில் வந்து நிறைய கல் மண் அதெல்லாம் இருக்கும், அதனால் வடிகட்டி இந்த வெல்லத்தை இதில் சேர்த்துக்கணும். ஸோ வெள்ளை தண்ணி உங்களுக்கு சேரும்போது கொஞ்சம் தளர்வாயிடும் உங்களுக்கு பொங்கல். அதனால தான் நான் சொன்னேன் ஃபஸ்ட்டு சேர்க்கும் போது ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா திருப்பி நீங்கள் எடுத்து ஒரு 1/2 கப் மில்கில் அதை திருப்பி குக் பண்ணும்போது இன்னும் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். பால் வந்து சுண்ட சுண்ட உங்களுக்கு அதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இந்த வெல்லமும் அந்த பால் சாதமும் நல்லா மிக்ஸ் ஆகி உங்களுக்கு 2 ஒன்றா சேர்ந்து அந்த பருப்பு அரிசி பால் 3 ஒன்றா சேர்ந்து நல்லா பிளெண்ட் ஆகி உங்களுக்கு வரும். ஸோ அந்த மாதிரி நல்லா கொஞ்சம் வந்து என்ன சொல்கிறது, ஃபுல்லாக இருக்கக்கூடாது. அதில் பால் இதெல்லாம் தவிர மற்றபடி உங்களுக்கு ஒரு தளர்வான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நீங்கள் அதை குக் பண்ணணும். ஸோ நம்ம வெல்லம் சேர்த்ததுக்கப்புறம் அது எப்படியுமே தளர்வாகும். அது கொஞ்சம் ஆனால் சீக்கிரம் இறுகிடும், ஏன்னா பால் இருக்குது, வெல்லம் சேர்த்துருக்கோம். ஸோ இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு சீக்கிரமே இறுகிடும். அதனால் வந்து வெல்லம் சேர்த்து செய்யும்போது அந்த கலரும் வந்து கொஞ்சம் டவுன் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் டார்க் ப்ரௌன் கலரில் இருக்கிற வெல்லம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கலர் வந்து ரொம்ப நல்லா கிடைக்கும் அக்காரவடிசலுக்கு. இன்றைக்கி என்கிட்ட இருந்தது கொஞ்சம் லைட் கலராக இருந்ததுனால என்னோட பொங்கல் வந்து கொஞ்சம் லைட் கலராக, தட் இஸ் அக்காரவடிசல் வந்து கொஞ்சம் லைட் கலராக தான் இருக்குது.
நீங்கள் கொஞ்சம் டார்க் கலர் எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக குக் ஆகிடுச்சு. நீங்கள் வந்து ரொம்ப இறுகினதுக்கப்புறம் ஆஃப் பண்ணக்கூடாது. அதுக்கு ஒரு ஸ்டேஜ் முன்னாடியே நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அது ஆறுனதுக்கப்புறம் இறுகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். நல்லா வந்து இறுகிடுச்சு. இந்த பால், வெல்லம் எல்லாம் சேர்ந்து சுண்டிடுச்சு. இப்போ இந்த மாதிரி டைமில் தான் நீங்கள் ஆஃப் பண்ணணும். இன்னும் ஃபுல்லாக இறுக்கிட்டு அது கெட்டியாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஆறின உடனே பாலுக்கும் இறுகிற தன்மை இருக்குது, வெல்லத்துக்கும் இறுகிற தன்மை இருக்குது. அந்த ரைஸ்ல இருந்து வர ஸ்டார்ச்சும் உங்களுக்கு இறுகிடும், பருப்பும் அந்த தன்மை கொடுக்கும். ஸோ இது எல்லாமே வந்து டைட்னஸ் கொடுக்குற ஒரு திங்ஸ்னால நீங்கள் வந்து அது கொஞ்சம் தளர்வாக இருக்கும்போதே ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அதை கூல் ஆனதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்ற கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இதுக்கு நம்ம நிறைய நெய் ஊற்றி அதில் கொஞ்சம் முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, வேற என்ன நட்ஸ் உங்கள்கிட்ட இருக்கும், நீங்கள் ட்ரை கிரேப்ஸ் இருந்ததுன்னா ட்ரை கிரேப்ஸ் சேர்த்துக்கோங்க. இல்லை பிஸ்தா, பிஸ்தா பொதுவாக பொங்கலில் இதெல்லாம் சேர்க்க மாட்டாங்க. யூஸ்வலாக சேர்க்கறது பாதாம், முந்திரி, ட்ரை கிரேப்ஸ் இதுதான் சேர்ப்பாங்க. இதை நல்லா நெய்யில் ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை சேர்த்துட்டு அது கூடவே ஏலக்காய் தூளும் நட்மக் பவுடர்னு சொல்லுவாங்க. அந்த நட்மக் பவுடர் இருந்து அதுவும் சுக்கு பொடி அது அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் அது ஏதாவது ஒன்று நட்மக் பவுடர் இல்லைன்னா சுக்கு பொடி, ட்ரை ஜிஞ்சர் பவுடர்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அதுவும் இல்லைன்னா இந்த பச்சை கற்பூரம்னு ஒன்று இருக்கும். அது ஜஸ்ட் ஒரு பிஞ்சு தான் போடணும், அதுக்கு மேலே போடவே போடாதீங்க. அந்த பச்சை கற்பூரம் சேர்த்திங்கன்னா எக்ஸாக்டாக நீங்கள் கோயிலில் எப்படி சாப்பிடுவீங்களோ அதே மாதிரி ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். அதுதான் வந்து ஆக்சுவலாக ஒரு டிப்பிக்கல் கோயில் பிரசாதம்னா அப்படி தான் இருக்கும். நம்ம வந்து சும்மா நம்ம ஏலக்காய் நமக்கு தேவையான எல்லா இதுவுமே போடுறோம். பொதுவாக எல்லா ஸ்வீட்லேயுமே ஏலக்காய் வந்து சேர்ப்பாங்க. ஸோ அது எல்லாமே ஒரு பிஞ்சு தான் சேர்க்கணும், ரொம்ப சேர்த்திங்கன்னா ஓவர் பவரிங் ஆகிடும். ஸோ நான் இது இன்றைக்கி வந்து நான் பச்சை கற்பூரமும் ஏலக்காவும் சேர்த்துருக்கேன். லைட்டாக ஒரு பிஞ்சு தான் நான் சேர்த்தேன், ரொம்ப சேர்க்கல. ஸோ சேர்த்துட்டு இப்போ பாருங்கள் அந்த அக்கார வடிசல் எப்படி அந்த நெய் ஊஸ் அவுட் ஆகி அவ்வளோ அழகாக இருக்கும். அது பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் செமையாக இருக்கும். இது வந்து பெருமாள் கோவிலில் ஸ்ரீரங்கத்தில் ரொம்ப ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு பிரசாதம் இது. அதனால் ஸோ இந்த அக்கார வடிசல் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இவ்வளோ நேரம் இந்த சேனலை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.